காலையில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் அடுக்கில் கீழே அடுக்கில் நான் அரிசி வேக வச்சுக்கிறேன், மேலே அடுக்கில் எண்ணெய் வேக வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் அரிசி கீழே அடுக்கில் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே அடுக்கில் நம்ம 1 டம்ளர் பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பை நல்லா பரப்பிக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்களேன். அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு மஞ்சத்தூள் நல்லா கலந்துருக்கட்டும். அப்புறம் இதை நல்லா தட்டை போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த அடுக்கை உள்ளே வச்சிடலாம். நான் இந்த குக்கரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அடுக்கை வைக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ நான் போட்ட அளவு எல்லாமே ஒரு 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட முடியும். அதுக்கப்புறமா 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வாங்கும்போது நல்ல வேக்ஸி பொட்டேட்டோவாக வாங்கி கட் பண்ணி போடுங்க. ஏன் இந்த டைத்தில் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நான் இதை சொல்கிறேன்னா, வருஷம் முழுக்கும் ஒரு பொட்டேட்டோ கிடைக்கும். அந்த பொட்டேட்டோவை தான் நான் வாங்க சொல்கிறேன். இந்த டயத்தில் இந்த சீசனில் இன்னொரு பொட்டேட்டோவும் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ஸட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அது இந்த சீசனில் கிடைக்கும். அந்த தவறி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது சூட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காகவே ஆன பொட்டேட்டோ. அந்த பொட்டேட்டோவில் பண்ணால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். ஸோ அதை பற்றிலாம் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எபிசோடில் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்போதும் வருஷம் முழுக்க ஒரு பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லையா, அந்த பொட்டேட்டோவே வாங்க. அது ஒன்றும் இல்லை, பார்த்தா நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பொட்டேட்டோஸ். அந்த பொட்டேட்டோஸ் வாங்கிக்கோங்க. இது வேக வைக்கும்போது வேக்ஸி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இது வேக வைக்கும்போது அது ஸ்டார்ச் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுதான் நம்ம த்ரூ அவுட் த இயர் இந்த பொட்டேட்டோ தான் கிடைக்கும். ஸோ அந்த பொட்டேட்டோவே குக் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் லைக் செப்டம்பர் பிகினிங் இல்லை ஆகஸ்ட் மிட்டில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் அந்த ரசட் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். அது வாங்கி குக் பண்ணிங்கன்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து போடுறோம். ஸோ சாதம் இதுக்காக வேக விட்டு நம்ம அதிக விசில் விட்டோம்னா சாதம் குழஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரிசைஸாக சொல்கிறேன். நார்மலாக எப்போவுமே கிடைக்கிற, தினமும் வருஷம் முழுக்கும் கிடைக்கிற அந்த பொட்டேட்டோவே வாங்கி போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு. 3 விசில் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக காத்திருக்கலாமா? நிம்மதியாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். மத்தியானம் சாப்பாடு ரொம்ப ஈஸியாக நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். என் அன்பு வணக்கம். இப்போ நீங்கள் லஞ்சுக்காக லாக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் கையாலேயே சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம லஞ்ச் பண்ண போகிறோம். அந்த லஞ்ச் மெனுவை நான் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வெயிட்டை முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மூடியும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், சாதம் வேக வச்சுருக்கோம். பருப்பை வச்சு நம்ம பஞ்சாபி தால் தடுக்கா பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு மசாலா பராட்டால் பண்ண போகிறோம். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். முதல்ல நம்ம பஞ்சாபி தால் தடுக்கா முதல்ல பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட, குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பேசிக் கிரேவி பண்ண மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லேசாக ஒரு 30 செகண்ட் அப்படி சாத்தே பண்ணால் போதும். ஏன்னா இது ஆல்ரெடி மசாலா எல்லாமே இருக்குது. அதனால நம்ம லேசாக சாத்தே பண்ணினா மட்டுமே போதும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம்.
நான் போட்ட உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா உப்பு தேவையில்லை. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டெய்னரை மாற்றிடலாம் தாலை. இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது. அதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உருளை பரட்டல் மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட தால் பண்ண பாத்திரத்துலேயே நம்ம அதை பண்ணிக்க போகிறோம். லேசாக அலசிக்கிட்டால் போதும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா அலசியாச்சு இந்த பாத்திரத்தில். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த பெரட்டல் உருளை மசாலாவுக்கு அமேசிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன் சேர்க்காம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதோட வாசமும் அந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கும் கிரேட் காம்பினேஷன். அப்படியே அமேசிங்காக இருக்கும் அதை சாப்பிடும்போது. ஸோ அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம பேசிக் மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த பேசிக் கிரேவி ரெசிபியை நான் ஆல்ரெடி ஒரு எபிசோட் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சண்டே அன்றைக்கி நீங்கள் இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஏராளமான டிஷ்ஷஸை நீங்கள் சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இனோவேட்டிவாகவும் நீங்கள் பண்ணிட முடியும். இதை எல்லாத்தையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன் 1 by 1. அதை நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க 1 பாதியமாக மசிச்சு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நான் தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்க்கறதுக்கான காரணம் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். அதனால நான் தோலோடு சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா தோலை நீக்கிட்டு நீங்கள் சேருங்க. கருவேப்பிலையை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பொட்டேட்டோ. அமேசிங். இந்த தால் கூட சூப்பராக இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டான லஞ்ச் அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா life is better when we share.